இன்றைக்கி சனிக்கிழமை பிளாக் தான். இன்றைக்கி எல்லாத்துக்கும் ரம்ஜான் வாழ்த்துக்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ளவுஸ் எல்லாம் கட் பண்ணி வச்சுருந்தேன். ஆல்ரெடி கட்டிங் ஒர்க்கெல்லாம் நேற்றே வந்து பண்ணியாச்சு. ஒரு 12 மணி வாக்கில் வந்து வீட்டில் இருக்கிற ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு ஸ்டிச் பண்ண உட்காந்தேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு 5:30 மணி இருக்கும். 5:30 மணிக்கெல்லாம் வந்து ஒரு 3 லைனிங் ப்ளவுஸ் வந்து நான் ஸ்டிச் பண்ணி எடுத்து வச்சிட்டேன். அதுக்கு ஊக்கு பார்த்திங்க அப்படின்னா நம்ம மிஷின்லேயே வந்து கட்டி எடுத்தாச்சு. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுக்கு வந்து கஸ்டமர் லேஸ் மட்டும் வைக்க சொன்னாங்க. கைக்கு அது லேஸ் வேணாம், எனக்கு கழுத்துக்கு மட்டும் லேஸ் வைங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் கழுத்துக்கு மட்டும் லேஸ் வச்சு ஸ்டிச் பண்ணியாச்சு அந்த 3 ப்ளவுஸ்க்குமே. நம்ம கட்டிங் ஒர்க்கு பண்ணிட்டோம் அப்படின்னாவே நமக்கு ஸ்டிச் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி தான். நீங்கள் இதே மாதிரி நீங்கள் டைம் வச்சு ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து தாராளமாக ஒரு நாளைக்கு உங்களால் 5-6 ப்ளவுஸஸ்க்கு மேலே வந்து ஸ்டிச் பண்ண முடியும். நான் அப்படி தான் வந்து டைம் வச்சு தான் வந்து ஸ்டிச் பண்ணுவேன். இப்போ நான் எத்தனை மணிக்கு வந்து மிஷினில் உட்காந்தாலும் சரி, ஒரு 10 மணி, 11 மணி, 12 மணி, எத்தனை மணிக்கு வந்து மிஷினில் உட்காந்தாலுமே ஒரு ப்ளவுஸுக்கு, ஒரு சாதா ப்ளவுஸ் அப்படின்னா அதுக்கு ஒரு அரை மணி நேரத்துலேருந்து ஒரு 3/4 மணி நேரம், ஒரு லைனிங் ப்ளவுஸ் அப்படின்னா லைனிங் ப்ளவுஸ்க்கு ஒரு 1 மணி நேரம், ஆவரேஜாக 1 மணி நேரம், ஒரு டிசைன் ப்ளவுஸ் இந்த மாதிரியெல்லாம் ஸ்டிச் பண்ணுறோம் அப்படிங்கிறப்ப நான் கண்டிப்பாக வந்து எனக்கு ரொம்ப டைம் ஆகும். ஒரு 3 மணி நேரம், 4 மணி நேரம் அந்த மாதிரி வந்து டைம் வச்சுக்குவேன். ஏன்னா ஒரு டைமிங் இருக்கிறப்ப தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணணும், நமக்கு அதை ஸ்டிச் பண்ணி அந்த டைமுக்குள்ளார முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். அதுக்காக தான் நான் வந்து சொல்கிறேன். இப்போ அதே மாதிரி நம்ம வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கும்போது கண்டிப்பாக நாளாக பார்த்திங்க அப்படின்னா நம்மளால் அந்த ஸ்பீடை வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியும். அதே டைம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த மிஸ்டேக்குமே இல்லாமல் வந்து தைச்சி பழகிக்கோங்க. ஏன்னா அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம வந்து ஸ்பீடாக தைக்கிறத விட மிஸ்டேக் இல்லாமல் தைக்கணும். நம்ம ஸ்பீடாக தைச்சாலும் நம்ம தைச்சதில் மிஸ்டேக் வந்தது அப்படின்னா நம்ம அதை பிரிச்சுட்டு தைக்கிற மாதிரி இருக்கும். இல்லை கஸ்டமருக்கு டெலிவரி கொடுத்ததுக்கப்புறமேல அவங்க வந்து ஏதாவது கம்ப்ளைண்ட் சொன்னாங்கன்னா நம்ம வந்து ஃபுல் ப்ளவுஸுமே நம்ம வந்து பிரிச்சுட்டு ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ லாஸ்ட் ப்ளவுஸு, இந்த ப்ளவுஸ்க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு லாஸ்ட்டாக தான் வந்து லேஸ் வச்சேன். ஏன்னா வந்து நான் கான்ட்ராஸ்ட்டாக தான் லேஸ் வச்சேன் பார்டர் கலரில். அதனால் கோல்டன் கலர் அப்படிங்கிறனால நம்ம த்ரெட் மாற்றி ஸ்டிச் பண்ணோம் அப்படிங்கிறனால நான் வந்து லாஸ்ட்டாக ப்ளவுஸ் எல்லாம் ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஃபைனலாக தான் வந்து ஸ்டிச் பண்ணேன். இந்த மாதிரி உங்களுக்கும் ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம ப்ளவுஸ் பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட சேனலில் ப்ளவுஸ் கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங்கு இது எல்லாமே வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த ப்ளவுஸோட கட்டிங் மெத்தடையும் நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். இது வந்து நேர் கட்டிங் மெத்தட் தான். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் எந்த விதமான மெஷர்மெண்ட்ஸுமே இல்லாமல் டேப் யூஸ் பண்ணாமல் அளவு ப்ளவுஸை வச்சு எப்படி ப்ராப்பராக வந்து ஒரு ப்ளவுஸை கட் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து நான் வந்து சொல்லியிருக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நீங்கள் நம்ம சேனலை வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸ்டிச்சிங் பிடிக்கும்னாலும் ஒரு லைக் போட்டு பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.